கெட்டவன் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டோட டைரக்டரா சிம்புவை தவிர்த்து வேற யார் இப்ப இருக்கிற ஹீரோல அந்த படம் யார் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த கேரக்டர் சும்மா ஒருத்தனை நம்ம என்னன்னா கதை உருவாக்குறப்பவே ஒரு கதையை உருவாக்குறோம். ஒரு கதையை உருவாக்கிட்டு அந்த பிம்பத்தை ஒருத்த மேல வச்சுட்டோம். ஓகே, புரியுதுங்களா? அந்த கதையே வேணும்னா நம்ம வேற யாரு மேலும் வேணுமாலும் சொல்லலாம் ஒழிஞ்சு அதை கெட்டவன்கிற டைட்டில் அப்படிங்கறது சிம்புவை தவிர வேற யாரையுமே யோசிக்க முடியாது. இல்லைங்க, நீங்க ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிருக்காங்க, அது வெற்றிங்கிறதே தப்பு. ஒரு படம் சரியா இருந்ததுன்னா அதுதான் அந்த படம் தான் வெற்றி. இப்போ கதையை நம்புறீங்களா இல்ல அந்த ஆக்டரை நம்புறீங்களா? எப்போதுமே கதையை தான் நம்பணும். எப்போதுமே ஆடியன்ஸும் சரி, ஒரு டைரக்டரும் சரி, மற்ற தொழிலாளர்களும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, யாரா இருந்தாலும் கதையை தான் நம்பணும். கதையை தவிர இவங்களை நம்புனாங்க அப்படிங்கிறப்ப இப்ப என்ன சொல்ற, ரஜினி படையப்பா ஹிட், புரியுதுங்களா? இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்றாங்க படையப்பா ரீ ரிலீஸ். ஏன் பாபாவை பண்ண வேண்டியதானே? அதே ரஜினி தானே, அதே மாஸ் தானே. பாபா உட்காந்து பேசி நான் பாபாவை ரிலீஸ் பண்றேன், இத்தனைக்கு பாபா ஓன் கம்பெனி, புரியுதுங்களா? அதுலதான் தெய்வத்தோட நிலைப்பாடுகள்லாம் சொல்லி பயங்கரமா பேசி ஏன் அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? படையப்பா ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவியான விஷயமா இருக்கும், அதை ஏன் நீங்க ரிலீஸ் பண்றீங்க? அப்ப எது உங்களுக்கு புரியுதுங்களா? பாபாவுல கதை இல்ல, படையப்பாவுல கதை இருக்கு. கதை தான் உங்களை காலத்துக்கும் வாழ வைக்கும். அந்த மாதிரி நான் திருப்பி திருப்பி என்னன்னா, கெட்டவன் எப்ப வேணுமாலும் எடுக்கலாம், புரியுதுங்களா? ஆனா கெட்டவன்கிற டைட்டிலுக்கு சூட்டான ஒரு ஆள் சிலம்பரசன் மட்டும்தான்.